ரீசெண்டா ஒரு பிரபலமான நாளிதழ் தீபிகாவை வந்து ஆபாசமா படம் பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேஸ்புக் ட்விட்டர்னு ஏகப்பட்ட இடத்துல அந்த பத்திரிகையை கண்டிச்சு நிறைய விஷயங்கள் கமெண்டா போட்டிருந்தாங்க. அதுக்கு நிறைய பெரிய பெரிய நடிகர்கள் ஆதரவு சொல்லியிருந்தாங்க. ஒரு சில பேர் எதிர்க்கவும் செஞ்சிருந்தாங்க. அப்படிப்பட்ட தீபிகா படுகோன் கிட்ட அந்த நாளிதழ் ஏகப்பட்ட கொஸ்டின் வச்சுது. அதாவது, நீங்க அட்டை படங்களுக்கும் போட்டோ ஷூட்டுக்கும் உங்களோட உடம்ப காட்டிட்டு தானே இருக்கீங்க, அதே மாதிரி தான் நாங்களும் போட்டோ எடுத்தோம். ஒரு நடிகை இப்படியெல்லாம் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அதை நாங்கள் செய்தியாக தான் கொடுப்போம். அதுக்கு ஏன் நீங்க இந்த அளவுக்கு ரியாக்ட் பண்றீங்க அப்படின்னு கேள்விலாம் கேட்டாங்க. இதை தொடர்ந்து பத்திரிகையாளர்கள் ஒரு சர்வே மாதிரி நிறைய பேர்கிட்ட இதை பத்தின கருத்து கேட்டிருந்தாங்க. அதுல ரசிகர் வட்டாரம் என்ன சொல்லிட்டு இருக்கு அப்படின்னா, ஓரளவுக்கு நாகரிகமாக ட்ரெஸ் போடணும், இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் போட்டாக்கா கண்டிப்பாக பத்திரிகைகள் ஃபோட்டோ எடுத்து அதை போட தானே செய்வாங்க அப்படின்னு ரசிகர்கள் தரப்புலையும், இதுக்கு முன்னாடி க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்த சோனம் கபூர் கிட்டையும் இதை பற்றி கருத்து கேட்டிருக்காங்க. அதுக்கு சோனம் கபூர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, முதல்ல தீபிகாவை மற்றவங்க மதிக்கணும்னா அவங்களையே அவங்க மதிச்சாகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட ஃப்ரெண்டு தானேங்க அவங்க அப்படின்னு கேட்கும்போது, அவங்கள நான் என்னோட ஃப்ரெண்ட் நான் சொன்னதே இல்லையே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களும் ஒரு சக நடிகை தான், அந்த மாதிரி தான் நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு தீபிகா படுகோன் சைட்ல இருந்து என்ன வார்த்தைகள் என்ன கமெண்ட் வரப்போகுது அப்படின்னு தெரியல. அதுக்கு நம்ம கண்டிப்பா வெயிட் பண்ணியே ஆகணும்.